6வது கொஸ்டின் 10 ஆண்டுகளாக இன்ச்சு இன்ச்சாக பாஜக அரசு இழைத்து வரும் மதுரை எய்ம்ஸ் எனும் 8வது உலக அதிசயம் எப்போது எங்கள் கண்முன் வரும்? ஏங்க அது என்ன சென்னை மாநகராட்சி கக்குசா இல்ல கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டா? அவசர அவசரமா கட்டி அப்பா வேற வச்சு திறப்பு விழா பண்றதுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுறதுக்கு வச்சிருந்த செங்கலை திருடிட்டு போன கூட்டம் தானே நீங்க? 7வது கொஸ்டின் இயற்கை பேரிடருக்காக நாங்கள் கேட்ட நிவாரண தொகை எப்போதுதான் வரும்? ஆமாங்க, 4000 கோடி பேக்கேஜில் சென்னை மாநகரத்தையே நீச்சல் குளமா மாற்றி வச்சிருக்கிறது தானே உங்கள் திராவிடல் மாடல் அரசாங்கத்தோட சாதனை. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுக்கு ஆகப்பெரிய பேரிடரே உங்கள் திராவிட மாடல் ஆட்சி தான். இதுக்கு மக்களுக்கு நிவாரண தொகை யார் கொடுப்பாங்க பொம்மை முதல்வரே அப்படின்னு நான் கேட்கலங்க, மக்கள் கேட்குறாங்க. 8வது கொஸ்டின் ஒசூர் விமான நிலையம், கோவை மற்றும் மதுரை மெட்ரோ திட்டங்களுக்கான ஒப்புதல் எப்போது வரும்? நன்றாக படித்த அதிகாரியை கூட வைத்துக்கொண்டு விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து டெல்லிக்கு அனுப்பினால் ஒப்புதல் அப்போது வரும். இந்த துண்டுச்சீட்டு எழுதுவர்கள் எல்லாம் கூட வைத்துக்கொண்டு விண்ணப்பங்களை மத்திய அரசுக்கு பூர்த்தி செய்து அனுப்பினால் எப்படி வரும்? அதெல்லாம் ஓகே சார். வேற என்ன? ஆனா பூரா தப்பு தப்பா எழுதிருக்கீங்க. தப்பு தப்பாவா? என்னன்னு? கொள்ளை அடிக்க வந்திருக்கிறன்றதுக்கு வெள்ளை அடிக்க வந்திருக்கிறேன்னு எழுதிருக்கீங்க. 9வது கொஸ்டின் கீழடி அறிக்கை எப்போது வெளியே வரும்? நீங்கள் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டு வீட்டுக்கு செல்லும் போது நிச்சயமாக வரும். 10வது கொஸ்டின் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஒருமனதான கோரிக்கையான நீட் விலக்கு எப்போது அமலுக்கு வரும்? நீங்க கல்வியை வியாபாரம் பண்றது எப்படிங்க ஒட்டுமொத்த தமிழக மக்களின் குரலாக மாற முடியும்? இதுவரைக்கும் எந்த மாணவர்கள் நீட் தேர்வை எதிர்த்து போராடி இருக்கிறாங்க? டாஸ்மார்க் நடத்துறவனும் கனிம வளத்தை திருடுறவனும் மாநகராட்சியில டெண்டர் எடுக்கிறவங்க எல்லாம் நீட் தேர்வை எதிர்த்து போராடுவாங்களாமா? அதுக்கு நாங்க செவி சாய்க்கணுமாமா? கருணாநிதிக்குமே உண்மைக்கும் என்ன சம்பந்தம்? கல்விக்கும் திமுகவுக்கும் என்னப்பா சம்பந்தம்?